சொல்லு தம்பி. அண்ணா, ப்ராஜெக்ட் பண்றதுக்காக மக்களோட மனநிலை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுங்கண்ணா. நம்ம மக்களோட மனோநிலை என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லித்தரேன். ஒரு அரை மணி நேரம் நம்ம கடையில் உட்காரு, நீயே தெரிஞ்சுக்குவே. வாங்கக்கா, என்ன பாக்குறீங்கக்கா? சார், என் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட் பார்க்கணும். இதா இருக்கு பாருங்க. ஓகே. ஓகேப்பா, இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன விலை? அக்கா, இந்த ஷர்ட் வந்து 350 ரூபாங்கக்கா. 50 ரூபா குறைச்சு 300 ரூபா கொடுங்கக்கா. 300 ரூபாயா? 150 ரூபா கொடுப்பேன், ஓகேவா? அக்கா, எங்களுக்கு வரதே வரியோட சேர்த்து 250 ரூபாங்கக்கா. 50 ரூபா வச்சு தாங்கக்கா கொடுக்குறேன். நல்ல குவாலிட்டிங்கக்கா, நீங்க வேணா பாருங்கக்கா. தம்பி, எனக்கு துணியை பத்தி தெரியும். நானும் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன். இதோட வேல்யூவே 150 ரூபா தான். பிரியப்பட்டா கொடு, இல்லைன்னா நான் வேற கடைக்கு போய்க்கிறேன். இல்லைங்கக்கா, நஷ்டத்துக்கு கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்கக்கா. ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். சரிங்கக்கா. தம்பிங்க வா, இந்த சட்டையே கொண்டு நம்மளோட அந்த பெரிய கடை இருக்குல்ல, அங்க கொண்டு வை. இப்ப அவங்க அங்கதான் போறாங்க. கொண்டு வை. வெல்கம் மேம். என்ன பாக்குறீங்க? ஷர்ட் பார்க்கணும் சார். ஓகே மேம், அந்த லைன்ல செலக்ஷன் பண்ணுங்க. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். மேடம், இந்த ஷர்ட் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. இந்தாங்க. வாவ், சூப்பர். பிரைஸ் ப்ளீஸ் சார். மேடம், அந்த ஷர்ட்டோட விலை 1500 ரூபாய். இன்னைக்கு ஆஃபர் ரேட்ல 1199 ரூபாய். அது இன்னைக்கு மட்டும்தான் ஆஃபர். இன்னைக்கு அந்த ஷர்ட் எடுத்தீங்கன்னா நீங்க 300 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். தேங்க்யூ சார். இதை பேக் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டு இருக்கா? அப்செட் மேம், பே பண்ணிட்டு வாங்க. ஏங்க, 1500 ரூபாய் ஷர்ட்டை 1200 ரூபாய் ஆஃபர்ல எடுத்து 300 ரூபாய் மிச்சப்படுத்தி இருக்கங்க. பாத்தியா தம்பி, இதுதான் நம்ம மக்களோட மனோநிலை. அந்த ஷர்ட்டு 200 ரூபாய்க்கு தான் நம்ம கடைக்கு வருது, பெரிய கடைக்கு வருது. என்ன, நம்ம கடையில மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் கம்மி, நம்மளே உட்காந்துருக்கிறோம், அதனால ஒரு 50 ரூபா கிடைச்சா போதும் மக்களுக்கு கொடுக்குறோம். ஆனா பெரிய கடை அப்படி இல்லை. மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் இருந்தாலுமே அநியாய ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. ஆனா நம்ம மக்கள் அங்கதான் போய் விழுறாங்க. அதுவும் கிரெடிட் கார்டு. இதுக்கு பேர் தான் கடன் வாங்கி கடனாளி ஆகிறது. நம்மள மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு வந்தாத்தா எலி வங்கு வரைக்கிற மாதிரி போட்டு எல்லா துணியும் களைச்சி எடுத்துட்டு முதல்ல எந்த துணி எடுத்து பார்த்தாங்களோ அதை செலெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஒருத்தராக்கு வந்து எல்லாம் மடிச்சுட்டு வந்துருக்கணும். ஆனா பெரிய கடையில எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. எந்த சட்டை கை காட்டுறமோ அதை ஒரு தடவை பிரிச்சுட்டா நீங்க அதைத்தான் எடுத்தாகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதைத்தான் மக்கள் விரும்புறாங்கப்பா. பொருள் ஒண்ணுதான், அது இருக்கிற இடம் தான் வேற வேற அப்படிங்கறத நம்ம மக்கள் எப்ப புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் நம்ம படிச்ச கல்வி வேலை செய்துன்னு அர்த்தம். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு.